Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. இன்றைக்கு நாம் முழு மதுவிலக்கை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே நாளில் தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முதல்வர் பதவி விலக வேண்டும், அவ்வளவுதான். முதல்வர் பதவி விலகிவிட்டால் மது விற்பனையோ அல்லது சாராய சாவுகளோ நடக்காது என்று மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு. இந்த கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கை. அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அரசியலுக்கான கோரிக்கை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியே வந்தவுடன் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டால் மதுவிலக்கு நிறைவேறிடும் அல்லது சாராய சாவுகள் நடக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவாதம் செய்ய முடியுமா? எல்லாமே ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்துவிட்டு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். தோழர்களே, கடந்த 2023ஆம் ஆண்டு சிபிஐ ஒரு மாநில அரசில் விசாரணை செய்ய வேண்டும், மாநில அரசிலே தலையிட வேண்டும். அங்க மாநிலத்தில் ஏதாவது ஒரு விசாரணை தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அரசாணை இருக்கின்றது. இதை கூட தெரியாமல் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். இதே கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரிடம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அவரும் வாங்குகிறார். ஆளுநரும் ஒரு அறவேக்காரா இருக்கிறார், நம்முடைய அண்ணாமலையும் ஒரு அறவேக்காரா இருக்கிறார். அரசாணை என்ன என்பது கூட தெரியாமல் அறவேக்காடுத்தனமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு என்கின்ற கோரிக்கை அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ அதிமுக வைக்க முடியுமா? இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவிலக்கு தான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவிலக்கு. இந்த கோரிக்கையை புதிதாக நாங்கள் வைக்கவில்லை. கடந்த 2015ஆம் ஆண்டு சசி பெருமாள் அவர்கள் இறந்த பிறகு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் முழுக்க முழு மதுவிலக்கை கோரி நடைபயணத்தை தொடங்கி வைத்தார்கள். பரப்புரை இயக்கத்தை தொடங்கினார்கள். எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டையில வந்து முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பேச்சு போட்டு நாங்கள் சுற்றினோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்றோம். கடந்த 2015 செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி அக்டோபர் 2 காந்தியார் அவருடைய பிறந்த நாள் வரை அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இது ஏதோ புதுசாக இன்ஸ்டன்ட் தலைவர்கள் வருகிறார்கள், இப்போது வருகின்ற தலைவர்கள் போல அல்ல. எங்களுடைய கோரிக்கை என்பது, எங்களுடைய நிலைப்பாடு என்பது, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்பது முழு மதுவிலக்கு. இதற்காக நாங்கள் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். அவசரமாக நாடாளுமன்றத்திலே தலைவர் அவர்கள் இன்றைக்கு கையெழுத்து போட்டு நேற்றைக்கு இரவு போகிறார், இன்றைக்கு பகலில் வருகிறார், மீண்டும் அவர் காலையில் போக வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடாக ஏதோ வந்தாங்க. எடப்பாடி அவர் போனாரு, அவசரமா போனாரு, ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தினாரு. சந்திச்சுட்டு நேரம் இங்க வந்து முதல்வர் ரிசைன் பண்ணு சொன்னாரு. ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வீடு வீடாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று, அது காட்டு நாயக்கர் தெருவா இருக்கலாம், அது அந்த பகுதியில் தலித் தெருவா இருக்கலாம், எந்த பகுதியா இருந்தாலும் அத்தனை பேரையும் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் நிதியை கொடுத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தி தேற்றுப்படுத்தி நம்மிடையே வந்திருக்கின்ற மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். இது வெறும் சாதாரணம் அல்ல. இன்றைக்கு நாம் இந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்றால் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. மக்கள் சாராயத்தை குடித்து அவர்கள் சாவதற்காக ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகின்ற செயல் திட்டத்தை முன்வைக்க வேண்டும். படிப்படியாக குறைப்போம் என்று 2016 அவருடைய தேர்தல் அறிக்கையிலே, திமுக தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. ஆகவே அந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக படிப்படியாக குறைக்க வேண்டும். இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு முழு மதுவிலக்கை இந்தியா முழுக்க அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்காக தொடர்ச்சியாக களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.